Please subscribe to my YouTube channel. த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்யராஜ் கபிலன். உங்கள் வாழ்க்கை துணை எப்படி, அவருடைய ரகசியங்கள் என்ன அப்படின்ற தொடரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறுதியான மீன லக்னம். மீன லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு 12 வீட்லேயும் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி புதன் எங்கெங்கே இருந்தால் எந்த மாதிரியான வாழ்க்கை துணை இருக்கும், அவருடைய குணநலன்கள் எப்படி அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனத்திலேயே லக்னத்திலேயே புதன் பகவான் அங்கே அவர் நீசம் அடைஞ்சிடாரு, நீசமாயிடுறாரு. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பார். உங்களுடைய பேச்சு கேட்காம எதுவுமே பண்ண மாட்டார். நீங்கள் அவர் எப்படி வேண்டும்னாலும் மோல்டு பண்ணிக்கலாம், உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம். எவ்வளோ திறமை இருந்தாலும் அது உங்கள் மூலிமா தான் வெளிப்படுத்துவார். வாழ்க்கையில் ரொம்ப ஆனந்தங்கள் இருக்கும். ஒரு படிக்காத மேதை மாதிரி நடந்துப்பார். கொஞ்சம் வெறுமையாக இருக்கும். ஒரு சூட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அவர்கிட்ட. பட் நீங்கள் அவரை மோல்டு பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் அவரை வளர்ச்சிக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. 2ஆம் இடம் மேஷத்தில் புதன் பகவான் கொஞ்சம் நிர்வாக கோளாறு இருக்கும். அவர் திட்டமிட்டு ஏதாவது செஞ்சார்னா அதில் ஒரு சிக்கல் வந்துடும். நல்ல கல்விமான் தான், திட புத்திலாம் இருக்கும். ஆனால் அதை வெற்றியாக்குறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா கடைசி நேரத்தில் அவருடைய வீண் பிடிவாதம் கொஞ்சம் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். பொருளாதாரத்தில், குடும்ப நிலைமையில, வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் தாழ்வுகளும் மாறி மாறி வண்டி சக்கர மாதிரி பள்ளமேடுன்ற மாதிரி கொஞ்சம் போக்கு இருக்கும். நிம்மதியற்ற ஒரு தன்மை இருக்கும். அந்தளவுக்கு ஃபேவர் இல்லை. அடுத்து 3ஆம் இடம் ரிஷபத்தில் புதன் பகவான் ஒரு நல்ல நட்பு வீடு. ரொம்ப அற்புதமானவர் உங்கள் வாழ்க்கை துணை. நல்ல புத்திமான், நல்ல எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருப்பார். உங்களுடைய சிந்தனை செயல்கள் எல்லாத்துக்குமே ஒரு செயல் வடிவம் கொடுப்பாரு, ஒரு உருவம் கொடுப்பாரு. கொஞ்சம் சிக்கனமாகவும் இருப்பார். நல்ல வளர்ச்சிக்கான உத்தரவாதமாக இருப்பார். உங்களுக்கு தைரியம் அளிக்கக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு தைரியமான விஷயங்களை செய்யறதுல எப்பவுமே கொஞ்சம் கவனம் அவருக்கு அதிகமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு நிறைய வித்தைகள் தெரிஞ்சு வச்சுருப்பார். அது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது குறைபாடுகள் அவருக்கு இருந்து தான் இருக்கும். அவர் பிறவியிலேருந்தே ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அது மாதிரி இருந்தாங்க. இடையில கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்னு எதிர்பாராத விதமான ஆரோக்கிய குறைபாடு அந்த மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்பு தான் இருக்குது, கண்டிப்பாக இருக்குன்றது இல்லை. அடுத்து 4ஆம் இடம் மிதுனத்திலேயே அவர் ஆட்சியாக இருக்கார். இல்லற சுகத்தை தவிர மீதி எல்லாத்துலேயுமே சௌகரியங்களை தருவார். இல்லற சுகத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருப்பார். அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் பற்று இருக்காது, மோகம் இருக்காது. மோகம் கொஞ்சம் குறைந்தவர். பணம், பொருள், சொத்து அதிலேயே அந்த சிந்தனையே அவருக்கு அதிகமாக இருக்கும். இது இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வயசுக்கேற்ற ஒரு தாம்பத்தியக்கான அந்யோன்யங்களை கொஞ்சம் மறந்தவராக இருப்பார். மேக்சிமம் இந்த பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ரொம்ப லாங்கில் போய் உங்களுக்கும் அவருக்குமான அந்த இடைவெளி அதிகமாக இருக்கும். ஒன்று நீங்கள் எங்கன்னா லாங்கில் இருப்பீங்க, இல்லை அவர் எங்கன்னா லாங்கில் இருப்பாங்க. அது மாதிரி தூர தேசத்தில் பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பும் இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சுகம் கொஞ்சம் இல்லற சுகம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி ஓகே. அடுத்து 5ஆம் இடம் கடகத்தில் புதன் பகவான் கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். எல்லாத்துக்கும் எத்திக்ஸ் பேசுவார், லாஜிக் பேசுவார். ஆமாம், கோயிலுக்கு போனால் தான் சாமி கும்பிட முடியுமா, இங்கேயே கும்பிட முடியாதா, அந்த சாமி கும்பிட்டா உனக்கு எல்லாம் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இடக்கு முடக்காலாம் பேசிகிட்டு இருப்பார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார். அந்த குடும்பத்து மேலே அப்படியே தீவிரப்பற்று மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மேம்போக்காக அப்படியே ஒரு விளக்கியா இதுவா பார்த்துக்கலாம், அதுவா அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ரொம்பவே குறைவாக இருக்கும். அவரால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது, தரமாட்டார். ஏதோ அப்படி ஒரு விட்டேத்தியாக இருப்பார். பட்டு பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் நேர்மையானவர், நல்லவர். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பெரிய எதிரி கிடையாது. அதனால் ரொம்ப அந்யோன்யமான ஒரு டைட்டான ஆள் கிடையாது. எத்திக்ஸ் பேசுவார். அவரோட வாக்குவாதம் பண்ணாமல் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா ஜெயிச்சிடலாம் எல்லாத்துலேயும். அடுத்து 6ஆம் இடம் சிம்மத்தில் புதன் பகவான்
செழிப்பும் வளமும் காதலும் நிறைந்தவர். உங்கள் மேலே ரொம்ப லவ் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் அவரால் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். அதை நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. அரசு துறையிலலாம் வந்து பெரிய பதவியில் இருப்பார், இல்லை தனியார் துறையில் பெரிய சிஇஓ அந்த மாதிரியான ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பார். மக்கள் பப்ளிக்கில் வந்து பெரிய ஒரு வணங்கக்கூடிய ஒரு கௌரவமிக்கமான ஒரு போஸ்ட்டு, கௌரவமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு உத்தரவாதம் தருவார். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு, நீங்கள் எதுவுமே பண்ணலைனாலும் அவரால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு நிச்சயமாக இருக்கும். மறக்க முடியாத நபராக உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் இருப்பார். அடுத்து 7ஆம் இடம், கன்னியிலேயே அவர் வந்து ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற 3 போஸ்ட்டில் இருக்கார். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவர். அவர் வந்து உங்களை விட எல்லா விதத்துலையும் கொஞ்சம் பவராகவே இருப்பார். சம்பாதிக்கிறது உட்பட எல்லாமே வந்து உங்களை விட கொஞ்சம் ஐயாவே இருப்பார். அவர் வந்து நீங்கள் அவருக்கு அடிமையாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில் தெரியும். அந்த மாதிரி வந்து உங்களை ஆட்டி படைச்சி வச்சுருப்பார். ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பார். அன்பால் உங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருப்பார். அதிகாரத்தெலாம் கிடையாது, அவருடைய அன்புக்கு நீங்கள் அடிமை அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன் இருக்குது. ரொம்ப உண்மையாக இருப்பார், நேர்மையாக இருப்பார். யாராவது தவறு செஞ்சாக்கா, யாராவது குறை சொன்னாலும் இல்லை குறைவான விஷயங்கள் செஞ்சாலும் அதை நேரடியாக கேட்டுருவார். அதனால் வந்து ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். கொஞ்சம் சுயநலம் இருக்கும் அவர்கிட்ட. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு எல்லாருக்கும் இனிமையானவராக இருப்பார். அதில் எந்த குறைபாடும் இல்லை. எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் சில குறைபாடுகள் இருக்கும், அது வெளியில் தெரியாது. அதை சமாளிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட சாமர்த்தியங்கள் இருக்குது, புத்திசாலித்தனம் அவர்கிட்ட இருக்குது. சமயோசித புத்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவர்கிட்ட. அவரின் ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே முன்னேற்றங்களை தரும். குடும்ப நிர்வாகத்தில் ஆனால் உங்களை சுதந்திரமாக செயல்பட விடுவார். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளை கேட்காம எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். அடுத்து 8ஆம் இடம், துலாத்தில் புதன் பகவான் உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்று தருவார். புத்திசாலித்தனத்தால் பல லாபங்களை பெற்று தருவார். ரொம்ப உழைப்பு கம்மியாக இருக்கும், ஆதாயம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது அவர் பயன்படுத்திக்க மாட்டார், அவர் அதனால் அனுபவிக்க மாட்டார். அது எல்லாமே நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்கும். அவருடைய தனித்திறமை ரொம்ப ரகசியமாகவே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக போயிட்டு பெரிய விஷயங்களை சாதிப்பார். விதவிதமான காதல் பரிசெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதில் ரொம்ப ஒரு கிரியேட்டிவான ஆள், ரொம்ப ரசனை மிக்கவர், அன்பானவர். பெரும்பாலும் திருமணத்துக்கு முன்னே அவர் வந்து ஒரு ஆதரவற்றவராகவோ கொஞ்சம் பெற்றோர்களால் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டவராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வளர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 9ஆம் இடம், விருச்சிகத்தில் புதன் பகவான் பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், கோர்ட்டு கேஸு அப்படின்னா அதுக்காக போராடுறதே அவருடைய பாதி வாழ்க்கை போயிடும். அதில் பாகப்பிரிவினை பிரச்சனை, கடன் பிரச்சனை, அதை தீர்க்கறதுக்கே அவருக்கு ஆயுள் பத்தாது. அதனால் உங்களுக்கும் அவருக்குமான அந்த அந்யோன்யம் கொஞ்சம் குறையும். எப்போ பார்த்தாலும் அதையே சிந்திக்கணும், அந்த பற்றியான பிரச்சனைகளையே வந்து ஓடிட்டு இருக்கிறதுனால வந்து உறவுகள் வந்து கொஞ்சம் பாதிக்கும். ஆமாம் இது மட்டும்தான் இப்போ குறைவா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வரும். விடவும் முடியாது, தொடரவும் முடியாத மாதிரியான உறவுகளுடைய தொல்லைகள் இருக்கும். இவனை விடவும் முடியாது, இவனை வச்சிருக்கவும் முடியாதுன்ற மாதிரி சில உறவுகளாலேயும் பிரச்சனைகள் இருக்கும். நிச்சயமாக சச்சரவுகள் உறவுகளால் உண்டு. எங்கேயாவது கண்காணாத நீங்கள் 2 பேரும் போய் தனியாக வாழ்ந்தீங்கன்னா, சொத்துக்கிட்டு எதுவுமே வேண்டாம், நீங்கள் போய் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். ஆனால் அது விதி விடாது. இருக்கிற சொத்தையும் நீங்கள் தான் பார்த்தாகணும், குடும்பத்தில் இருக்கிற உறவுகளையும் நீங்கள் தான் பார்த்தாகணும். அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் நீங்கள் தான் சமாளிச்சாகணும். அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்படி இருக்கும். ரொம்ப யோசித்து குழப்பமான ஒரு நிலைமைக்கு போயிட்டு சில சரியாக செயல்பட முடியாத மாதிரியான ஒரு விஷயங்களும் அவர்கிட்ட இருக்கும். அவருடைய உழைப்பு நிறைய வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பின்ன அவருடைய உழைச்சி இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போகிறது, உறவுகளுக்காக செலவு பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து வீணாகும். உங்களுக்கான வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஊருக்காக வாழற மாதிரியான ஒரு நிலை வரும். அடுத்து 10ஆம் இடம், தனுசில் புதன் பகவான் திடீர் வருமானம், திடீர் லாபம், அதெல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து திடீர் வீண் விரயமும் ஏற்படும். பெருசாக திட்டமிட்டு அகலக்கால் வச்சுட்டு அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறது, அல்லாடுறது, ஓடுறது, பணத்துக்காக அலையிறது, கடனுக்காக செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக செய்கிறது, வட்டிக்கு வாங்கி அட்டிக்கை செஞ்சு அப்புறம் வட்டிக்கை விற்று வட்டியை கட்டின மாதிரியான
ஒரு திட்டமிடாத பொருளாதார வாழ்க்கை இருக்கும். நிதர்சனமான ஒரு மரியாதை உண்டு உங்களுக்கு. உங்களை வந்து ஒரு தனக்கு நிகராக அவங்கள வச்சுப்பாரு. அதுக்கெல்லாம் மரியாதை உண்டு. ரொம்ப நம்பிக்கையானவர் தான். ஆனால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து உங்களுக்கும் அவருக்குமான கொஞ்சம் பிரச்சனைகளும் வீண் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அதிலே பெரும்பகுதி வாழ்க்கை இளம் பிராயம் ஃபுல்லாகவே அதுக்காக ஓடுற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு நிலை. அடுத்து 11ஆம் இடம் மகரத்தில் புதன் பகவான். ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைஞ்சவர், அதிர்ஷ்டசாலி தான் அவர். உங்களை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு அதிர்ஷ்டம், அவரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அவரால் எல்லா விதமான வாழ்க்கை தேவைகளும் பூர்த்தியாகும். லௌகிக்கம், இன்பம், எல்லா விதமான உங்களுடைய ஆசாபாசைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும், திருப்தியாக இருக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை. ரொம்ப நல்லவர், உங்களுக்கு உறுதுணையானவர். எல்லாமே எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஆப்டா இருப்பார். மேற்பார்வையாளர், நல்ல ஒரு அமைப்பு. அடுத்து வந்து 12ஆம் இடம் கும்பத்தில் புதன் பகவான். 12ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவானையும் நல்ல மகிழ்ச்சி உண்டு. தேவையற்ற பொருட்கள்லாம் வாங்கி 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 உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. அதில் வந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் வந்து ஆர்ப்பரிக்க வைப்பார். ஆனால் அதுக்காக அவர் கடன் நிறையாயிட்டு அந்த கடனை உங்களுக்கு தெரியாமல் அடைச்சி, உங்களுக்கு தெரியாமல் இந்த கடன் பிரச்சனையில் வந்து உங்களுக்கு தெரியாமல் மாட்டிட்டு கொஞ்சம் அவதிப்படுவார். ஆனால் எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சுருப்பார். நல்ல கல்வி, நல்ல உத்தியோகம் அவருக்கு இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய கல்வி பாதிக்கப்படும், உங்களுடைய உத்தியோகம் அவரால் பாதிக்கப்படும். அவர் பிரச்சனைக்காக நீங்கள் உத்தியோகத்தை விட வேண்டியது இருக்கும். அவர் பிரச்சனைக்காக உங்களுடைய கல்வியை பாதியில் விடுற மாதிரியான இருக்கும். மற்றபடி உங்களுக்கு அதிகமான மரியாதை உண்டு. பிரச்சனைகளோடு சேர்ந்தக்கூடிய ஒரு ஆனந்த மரியாதை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை எப்படி அப்படின்ற இந்த தொடரில் 12 லக்னத்துக்கான வாழ்க்கை துணையினுடைய குணநலன்கள் நம்ம பார்த்தோம். அதனுடைய ரகசியங்கள் நம்ம அறிந்தோம். இந்த 12 லக்னம் தொடரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் யாரும் சரியாக கமெண்ட் பண்ணலை. அதுக்கான கமெண்ட்கள் நான் சொன்னது வந்து உங்கள் லக்னத்து பிரகாரம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காரா அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி கொஞ்சம் நல்ல அலசறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். கூடிய விரைவில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பலன்களும் நம்ம இந்த டைகான் சேனலில் வர இருக்கு. தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.